மனிதனுடைய சுவாச வழியாக சென்று மனிதனுடைய ஈரலில் இருக்கக்கூடிய கொழுப்புக்களை தின்று அந்த வியாதி உண்டாகிறது. இதோ உலாவுகிறதே இந்த கிருமிகள். 64 வியாதியை தடுக்கிறேன் என்று வைத்தியன் ஒரு மருந்தை கொடுத்து விட்டு சொல்லுகிறானே, அந்த 64 வியாதிகளையும் உண்டாக்கக்கூடிய கிருமிகள் இவைதான். இதை ஒழிப்பதற்காகத்தான் தனிப்பட்ட முறையில் நான் ஆராய்ச்சி செய்து சில மருந்துகளை கண்டுபிடிக்கிறேன். அரசாங்கமும் இதற்காக மும்மரமாக பல மருந்துகளை கண்டுபிடித்து வருகின்றது. இவைகளாலே இந்த கிருமிகளை அழித்துவிட முடியாது. இதற்கு பொதுமக்களுடைய ஒத்துழைப்பு மிக மிக அவசியம். அவர்கள் குடிசையில் வாழக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, மாடிகளே இருப்பவர்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் வீட்டை சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். குழந்தைகளை கொண்டு வந்து காலை நேரத்தில் வெளியே உட்கார வைப்பதும் அது மிக அசிங்கம். அதனால் தான் கிருமிகள் உண்டாகிறது. குழந்தைகளை லெட்ரினுக்கு அழைத்து செல்ல பழக வேண்டும். தவிர தேர் திருவிழாவுக்கு அழைத்து சென்று அங்கே கண்ட பண்டங்களை வாங்கி கொடுத்து குழந்தைகளுக்கு அதன் மேல் பல கிருமிகள் உட்கார்ந்து அதை தின்று குழந்தைகளுக்கு வியாதிகள் உண்டாகிறது. இதை நாங்கள் போய் பிரச்சாரம் செய்ய முடியாது. பொதுமக்கள் சேவை செய்யக்கூடியவர்கள், மக்களிடத்திலே ஓட்டு பெற்று கவுன்சிலராய் வேலைக்கு வரக்கூடியவர்கள் ஒவ்வொரு வீட்டிற்கும் சென்று, ஏன் டாக்டர் இந்த கிருமிகளை அடியோடு ஒழிக்க முடியாதா? முடியாது. ஒழிச்சுக்கிட்டும் இருப்போம், உற்பத்தி ஆகிக்கிட்டும் இருக்குது. அப்படிதான் என்ன செய்யறது? இப்ப சப்பாத்தி ஒழிக்கிறதுக்கு பல கிருமிகளை கொண்டாந்து வச்சாங்க. சப்பாத்தி ஒழிஞ்சு போச்சா? அது எங்கெங்க சௌரியமா இருக்கணுமோ அங்கங்க இருந்துகிட்டு தான் இருக்கு. இப்ப மூட்டை பூச்சியை ஒழிக்கிறதுக்கு எவ்வளவு மருந்து கண்டுபிடிச்சாச்சு. அதனால மூட்டை பூச்சி ஒழிஞ்சு போச்சா? அவங்க வீட்டுல தூக்கத்தை எவ்வளவு கெடுக்கணுமோ கொஞ்சம் கொஞ்சம் இருந்து கெடுத்துக்கிட்டு தான் இருக்கு. அந்த மூட்டை பூச்சியை அழிக்கக்கூடிய மருந்துகளை மனிதன் தின்னுதான் அழியறானே தவிர மூட்டை பூச்சி அழியல. அப்போ இந்த அபாயம் இருந்துட்டே தான் இருக்குங்கிறீங்க. கண்ணுக்கு தெரிஞ்ச விஷக்கிருமிகள் மனித வர்க்கத்திலேயே நிறைய இருக்கு. அதை அழிக்க முதல்ல எல்லாரும் சேர்ந்து பாடுபடணும். நல்லா நம்மளை பார்க்கறான், சிரிக்கிறான், அழுறான், மனமாற புகழ்றான், பின்னாலே குழி தோண்டி புதைக்கிறான், ஊரை ஏமாத்துறான், ஏழைகளை வஞ்சிக்கிறான். உலகத்தை காக்கக்கூடிய எம்பெருமான ஆண்டவன் அவன் கோவிலுக்கு ட்ரஸ்டியா இருக்கிறான். இப்பேற்பட்ட சில ஆட்கள் நல்லா நீங்க யோசனை பண்ணி பார்க்கணும். விஷக்கிருமிகள் மட்டும் குறையணும்னு நினைக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், மனித உற்பத்தி இப்ப ஓவரா எக்கச்சக்கமா நம்ம நாட்டுல நடக்குது. அதை குறைச்சால் விஷக்கிருமிகள் குறையும் அப்படின்றது என்னுடைய அபிப்பிராயம். எனக்கு எங்க இந்த பூச்சிகளோடையும் புழுக்களோடையும் ஆராய்ச்சி பண்றதுக்கே 24 hours பத்தல. கிளப்புக்கு வர்றதுக்கு எங்க டைம் இருக்கு? அதுல சார் இப்ப பேப்பர்ல அடிக்கடி ஒரு நியூஸ் வரத பாத்தீங்களா? எந்த அறிவாளிய பத்தி பேப்பர்ல அடிக்கடி வருது? எல்லாம் சினிமா ஸ்டார்களை பத்தி தான் வருது. அதுல சார் பெண் ஆனா மரத பத்தி இப்ப ஒரு நியூஸ் வரத, அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது ரொம்ப குழப்பமான விஷயம். எனக்கு இதுல அவ்வளவு நம்பிக்கை கிடையாது. ஏன் உங்களுக்கு இதுல அவ்வளவு சந்தேகம்? டாக்டர் சார், நான் கூட ஆனா மாறிட்டு வரணும்னு எனக்கு ஒரு சந்தேகம். இது வேற ஒண்ணும் இல்ல, அடிக்கடி நீங்க பேப்பர் படிக்கிற ரியாக்ஷன் தான் அப்படி தெரியுது. பாருங்க சார், முன்னெல்லாம் ஆம்பளைங்களை கண்டா வெக்கப்படுவேன், இப்ப வெக்கமே பொம்பளைங்களுக்கு ஃபேஷனாவே போச்சு. முன்னெல்லாம் நான் ரொம்ப சாதுவா இருப்பேன், இப்ப திடீர்னு வீராவேசம் வருது. யாரையாவது உதைக்கலாமா, யாருக்கிட்டையும் சண்டைக்கு போலாமான்னு தோணுது. ஏன்னா இப்ப பொம்பளைங்களை பட்டாளத்துல சேர்க்கிறாங்க, போலீஸ் வேலைக்கும் சேரணும்னு சொல்றாங்க. ஏன் பொம்பளைங்க தான் இப்ப குஸ்தி கூட போடுறாங்களே. அதனால நீங்க சட்டு புட்டுன்னு ஒரு கல்யாணம் பண்ணிக்கிறது தான் எனக்கு நல்லதுன்னு தோணுது. ஏன்னா லேட்டா கல்யாணம் பண்றதுனால இப்படி ஏற்பட்டாலும் ஏற்படும். சார் கமிங். வக்கீல் வரதராஜன் வர சொல். சரி சார். அப்போ டாக்டர் நான் போயிட்டு வரட்டுங்களா? போயிட்டு வாங்க. கல்யாணத்துக்கு இன்விடேஷன் அனுப்பிச்சிடுங்க. சரிங்க. சரி. நீ இருந்த இருப்பு என்ன, வாழ்ந்த வாழ்வு என்ன, பங்களா வாசல்ல எத்தனை கூர்கா, இந்த படம் எடுக்கிற எல்லா ப்ரொடியூசர்கிட்டையும் பணத்தை வாங்கிக்கிட்டு கால் ஷீட்டு கொடுத்துட்டு கொடைக்கானல் சீசனுக்கு போயிடுவியே. நீ வாயை திறந்து என்ன சொல்லுவேன்னு இந்த பேப்பர்காரங்க கியூ சிஸ்டத்துல நிப்பாங்களே. உன் கண்ணழகு காலழகு வர்ணிக்க எத்தனை மைனருங்க. நீ கோணலா கொடுக்கிற போசெல்லாம் உயர்ந்த போசல் இந்த ஸ்டில் போட்டோகிராஃபர் எடுத்துக்கிட்டே இருப்பாங்களே. நீ நடிக்கிற படத்தை தான் பாப்பேன்னு இந்த புரியாத ஜனங்க ரொம்ப பேர் இருந்துகிட்டு இருந்தாங்களே. இப்ப உன் மூஞ்ச யாராவது பாப்பாங்களா? நோ இன்ஸ்பெக்டர், நீங்க சொல்ற டீடைல்ஸ் படி பார்த்தா
அந்த அந்த பெண் பேர் என்ன? நீலமணி. நீலமணி. சைக்காலஜி படி அந்த பெண் கொலை செஞ்சிருக்க முடியாது. அவளுடைய தகப்பன் ஒரு கொலையில சம்பந்தப்பட்டு ஜெயில இருந்து தப்பி கூட ஓடி இருக்கான் சார். அது சரி, அந்த பரம்பரையை வச்சுக்கிட்டு சொல்றீங்க அந்த கொலை உணர்ச்சி அந்த பெண்ணுக்கு இருக்கலாம்னு நினைக்கிறீங்க. அதுல எனக்கு நம்பிக்கை இல்லை. ஏன்னா இப்போ பரம்பரையா யோக்கியமா இருக்கிற குடும்பத்துல ஃப்ராடு பசங்க பிறக்கிறானுங்க. காலம் பூரா கொள்ளை அடிச்சுக்கிற இந்த கூட்டத்துல நல்லா படிச்சுட்டு எஜுகேட்டடாவும் இருக்கிறாங்க. அதனால ஜட்ஜ்மெண்ட் அப்படி பண்ணிட முடியாது. நம்ம ஆனாலும் இருக்கிற சாட்சியங்கள் எல்லாம் சந்தேகத்தை அவ மேலேயே வலுப்படுத்து. ஒன்னு செய்யுங்க, இது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம்தான், நான் சொல்லக்கூடாது, இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸ்ன்ற முறையில சொல்றேன். இந்த பரந்தாமன் கொலை விஷயமா சரியான துப்பு கிடைக்காதனால இந்த கேஸை லேட் பண்ற மாதிரி வச்சிடுங்க. அப்புறம் இந்த பொண்ணை அடிக்கடி நீங்க வாட்ச் பண்ணி பாருங்க. சைக்காலஜிக்கல் ரியாக்ஷன் சில சந்தர்ப்பங்கள்ல அவகிட்ட எப்படி இருக்குன்னு நோட் பண்ணா சொல்லுவா கண்டுபிடிச்சலாம். இந்த மாதிரி முறைகளை பத்தி நான் இங்கிலீஷ் கேசஸ்ல ரொம்ப படிச்சிருக்கிறேன். அந்த மெத்தடையே ட்ரை பண்ணலாம். ஆனா டாக்டர், இந்த தத்துவ ஆராய்ச்சி சைடுல உங்க ஹெல்ப் ரொம்ப அவசியம். எப்பவும் எந்த நேரத்திலும் டெஃபினட்டா உண்டு. தேங்க்யூ டாக்டர், நான் வர்றேன். மிஸ்டர் கைலாசம், இந்த பரந்தாமன் கொலைகேஸ் விஷயமா நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். நான் உங்களுக்கு அன்னைக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறேன். இந்த கேஸ் சம்பந்தமா என்னுடைய ஆராய்ச்சிக்கு தென்பட்ட சில உண்மைகள் எனக்கு கிடைக்கும் போது உடனே உங்களுக்கு நான் சொல்றேன். தேங்க்யூ டாக்டர். மிஸ்டர் கண்ணன். குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங். குட் மார்னிங். வாங்க வாங்க உட்காருங்க. நீங்க எப்ப இங்க வந்தீங்க? நான் இங்கே தான் இருக்கிறேன். ஆமா, நீங்களும் உங்க மிஸ்ஸஸ் இங்க வந்திருக்கிறதா கேள்விப்பட்டேன். மீட் பண்ணலாம். சீசனுக்காக வந்தீங்களா? நானா? சீசன் ஆகுது. இந்த ஊர்ல சீக்கு ஒண்ணு உண்டாயிருக்குன்னு கேள்விப்பட்டேன். இந்த சாக்கடை கீக்கடை கட்டாதனால சில கிருமிகள் புதுசா ஸ்டார்ட் ஆகி அது பீப்புள்ஸுக்கு ரொம்ப ட்ரபிள் கொடுக்குது. அதை ஸ்டடி பண்ணலாம்னு வந்தேன். ஏன் உங்க அப்பா சொல்லலைங்களே? அம்மா எங்க தான் தங்கிருக்கீங்க? இதே ஸ்பாட்லயே தங்கிருக்கேன். ரொம்ப அபாயகரமான சூழ்நிலையில நீங்க வாடுறீங்க சார். பொதுமக்களுக்காக எவ்வளவு சிரமப்படுறீங்க. நாங்களும் தகுந்த பாதுகாப்போட தான் இந்த ஆராய்ச்சியில இறங்கி இருக்கிறோம். எங்களையும் மீறி சில ஆபத்துகள் வரத்தான் செய்து. அதுக்கு நம்ம என்ன செய்ய முடியும்? பல உயிர்களை காப்பாத்துறதுக்கு ஒரு உயிர் போனா போக வேண்டியதுதான். மிஸ்டர் கண்ணன், உங்க அப்பா சௌக்கியமா? அவர் எனக்கு தங்கறதுக்கு இவ்வளவு வசதி இங்க செஞ்சு கொடுத்திருக்கிறார். அவருக்கு ஒரு தேங்க்ஸ் லெட்டர் கூட எழுத எனக்கு டைம் இல்ல. டான்சர் குமுதவல்லி இல்ல, அவ தங்க கனகவல்லி ரெட்டப்பிறகு. என் கண்ணை என்னாலே நம்ப முடியல. அபூர்வமான பிறவிங்க. கனகா, ஒரு டாக்டர் கைலாசம் பெரிய மேத. ஆமா, இப்ப வந்து இந்த விஷக்கிருமிகளை பத்தி ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காரு. நீ என்னம்மா இங்க எதுக்கு வந்து படிக்கிறியா இல்ல சீசனுக்கு சுத்த வந்தியா? கனகா ரொம்ப நாளாவே முத்துமண்டலத்துல இருக்கா அவங்க அப்பா கூட. ஓ குட். இது யார் உங்க மிஸ்ஸஸ் இல்ல? நீலமணி, டாக்டர் கைலாசத்தை உனக்கு தெரியாது. தமிழ்நாட்டிலே ஒரு தனி மனிதர். வணக்கம். நீங்க ரொம்ப கொடுத்து வச்சவங்க. அருமையான ஃபாதர், எக்கச்சக்கமான சொத்து, மகாலட்சுமி மாதிரி சம்சாரம். இவ்வளவு சந்தோஷத்தையும் ஒன்னா சேர்ந்து கடவுள் எல்லா குடும்பத்துக்கும் கொடுக்கறது இல்ல, சில குறிப்பிட்ட குடும்பங்களுக்கு தான் கொடுத்துக்கிட்டு இருக்கார். அதுல ஃபர்ஸ்ட் பிளேஸ் உனக்கு கொடுத்துருக்கிறார். இங்க எவ்வளவு நாள் தங்க போறீங்க? அது என்ன முடிவு பண்ணல. ஓ, என்ன புதுசா இப்பதான் மேரேஜ் ஆயிருக்கு. அமைதியா ஜாலியா என்ஜாய் பண்ணணும் சீசன் முடிகிற வரைக்கும். அடிக்கடி நான் வந்து மீட் பண்றேன். நான் வர்றதுல ஒன்னும் உங்களுக்கு நியூசன்ஸ் இல்ல. ஆல்வேஸ் வெல்கம் டாக்டர். கோ பாய். பாய் பாய். யார் அது? ஓ, கனகாவா? நேத்தே வர்றேன்னு ஏன் வரல? தினம் ஒரு 1 hour உன்னை பார்க்கலன்னா ரொம்ப ஒரீடா இருக்கு எனக்கு. எனக்கு மட்டும் அந்த ஆசை இருக்காதா?
உங்களை தினம் பார்க்கணும்னு. ஆனா அந்த நீலமணி தான் என் பிளான் எல்லாத்துக்கும் தடையா இருக்காளே. ஓ ஐ சீ. இன்னும் அவ திருந்தலையா? ஆமா, வீட்டுல இருந்தா கடுகடுங்கிறா, வெளியில போனா ஊர் சுத்தி வண்ணாத்தி பூச்சின்னு பழி போடுறா. திமிரு. புருஷன் நல்ல பணக்காரன், கட்டழகங்கிற ரொம்ப திமிரு அவளுக்கு. உனக்கு வரப்போற புருஷன் மட்டுமே நான் பெரிய சயின்டிஸ்ட் ஆராய்ச்சிக்காரன் தானே? ஆமா, நான் ரொம்ப கொடுத்து வச்சவதான். ஆனா முதல்ல அவ திமிர அடக்கணும். அப்போதான் நம்ம நினைச்சது நடக்கும். பாதி சொன்னா போதும், எனக்கு மீதி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. சும்மா தொன்னு பேசக்கூடாது. இப்ப என்ன, நீலமணி உங்ககிட்ட ஆணவமா நடந்துக்கிறா, அதை அடக்கணும். ஆமாங்க, அதுக்கு வழி கேட்கத்தான் நான் உங்ககிட்ட நடநடையா நடக்கிறேன். இதுக்கெல்லாம் அவசரப்படக்கூடாது. ரொம்ப ஸ்லோவா திங்க் பண்ணணுமே தவிர சட்டு புட்டு எதையும் செஞ்சிடக்கூடாது. இப்ப நான் நினைச்சா எதுவும் செய்ய முடியும் என்னாலே. ஆண்டவன் படைப்பு அப்படி இப்படின்னு சொன்னா நான் இப்ப நம்ப முடியாது. ஏன்னா அவ்வளவு ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். இப்ப நெருப்பு சுடும், அது மேல நான் நடப்பேன். வாரி வாயில எடுத்து போட்டுக்கிட்டு கொப்பளிச்சு துப்புவேன். இது பக்தியினால் எனக்கு உண்டானதல்ல, அல்லது பரந்தாமன் ரெக்கமெண்ட் பண்ணதல்ல. அவ்வளவு விஞ்ஞான ஆராய்ச்சி முத்திக்கிட்டு என்கிட்ட இப்ப கிடைக்குது. இந்த நீலமணி விஷயம் எனக்கு ஒரு சாதாரணமான ஒரு வேலை. அவ்வளவு சாதாரணமா? இப்பவே சொல்லுங்க, உடனே போய் செய்கிறேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாலதான் சொன்னேன் அவசரப்படக்கூடாது, ஸ்லோவா திங்க் பண்ணி செய்யணும்னு. இந்த பரந்தாமன் கொலை விஷயமா நீலமணி மேலே போலீஸ் சந்தேகப்படுது தெரியுமா? அது தெரிஞ்ச விஷயம் தானே. அந்த சைக்காலஜி படி ஒரு பிளான் போட்டு செஞ்சா எனக்கும் சக்சஸ், உனக்கும் சக்சஸ். என்ன செய்யணும், எப்படி செய்யணும் சொல்லுங்க. அதுக்கெல்லாம் பிளான் போட்டு வச்சிருக்கிறேன். இப்போ உனக்கு நான் சொல்றேன். இது முதல் வெற்றி மட்டுமல்ல கனகா, வெற்றிகரமான வெற்றி. கண்ணே டீசென்ட் மேன் எப்போ தன் சம்சாரத்தை கண்ணத்துல அடிச்சானோ அதுல இருந்து அவன் மனம் ரொம்ப விரும்பி போய்தான் அந்த காரியத்தை செஞ்சிருக்கிறான். இதுல இருந்து சைக்காலஜி இப்படி யோசிச்சா அவன் வெறுப்புக்கு காரணம் ஆரம்பம் இதுதான். ஆனா நம்முடைய சக்சஸுக்கும் இதுதான் ஆரம்பம். நான் கூட நினைக்கலைங்க கண்ணன் நீலமணி கிட்ட இவ்வளவு கடுமையா நடந்துக்குவாருன்னு. உங்களுக்கு தான் முதல்ல தேங்க்ஸ் சொல்லணும். கனகா, நான் இந்த மனுஷங்களுடைய மனோபாவங்களை ஸ்டடி பண்றதுல ஒண்ணுல கூட இது வரைக்கும் ஃபெயிலியர் ஆனதில்லை. நான் என்னைக்கு உங்களை முதல் சந்திச்சேனோ அன்னையில இருந்தே எனக்கு நல்ல காலம் ஆரம்பங்க. நானும் இத்தனை காலமா இந்த விஞ்ஞானம் கட்டிக்கிட்டு என் லைஃபே ஸ்பாயில் பண்ணிட்டேன். உன்னை பார்த்த பிறகுதான் எனக்கு இந்த ஆசாபாசங்கள்லாம் கொஞ்சம் டச் பண்ண ஆரம்பிச்சிடுச்சு. அதனால லைஃபையே மாத்திக்கலாம்னு நினைக்கிறேன். நீ அடிக்கடி இங்க வரலாம். நீலமணி உன் விஷயத்துல இனிமே குறுக்க வர மாட்டா? அவசியம் வரேன். நீ வரலன்னா முத்து மண்டபத்துக்கு நான் வர வேண்டியதா இருக்கும். அப்புறம் 4 பேர் பார்த்தா அசிங்கமா நினைப்பாங்க. இன்னும் கொஞ்ச நாளைக்கு தானே அப்படியெல்லாம். அப்புறம் எப்பவும் நாம ஒன்னா தானே இருக்க போறோம். குட். நான் வரட்டுமா? என்ன சாதாரண மூளை இருக்கிற மனுஷங்கிட்டயா பழகி இருக்கிறேன். ஆராய்ச்சி பண்ணி பண்ணி இப்ப என்கிட்ட மூளையே கிடையாது, எல்லாம் ஹிருதயமா மாறி போச்சு. இப்ப நீலமணி அனல்ல விழுந்த புழு போல துடிக்கிறா. அத பார்த்து நீ இப்ப சந்தோஷப்படுறல்ல, அது போதும் எனக்கு. நீ சந்தோஷமா இருக்கிறதுக்கு நான் எதுவும் செய்யறதுக்கு இப்ப தயாராயிட்டேன். ஃபர்ஸ்ட்ல நம்ம மேரேஜ் பிக்ஸ் பண்ணணும். கிளம்புற மேரேஜ்னா சாயந்தரமே வேர்ல்டு டூர் புறப்படணும். பல நாட்டு விஞ்ஞானிகள் கிட்ட எடுத்துன்னு போய் உன்னை மிஸ்ஸஸ் கைலாசம்னு கைகுலுக்க வைச்சாத்தான் என் மனசு நிம்மதி அடையும். அதனால எனக்கு புகழ் மாலை வரும், உனக்கு பூ மாலை டன் கணக்கா வரும். அதனால எப்ப மேரேஜ் பண்ணிக்கலாம். ரொம்ப தேங்க்ஸ்ங்க. இதெல்லாம் நான் மறக்கவே மாட்டேன். மறக்க மாட்டேன்னு சொல்லி பிரயோஜனம் இல்லை. மேரேஜை பத்தி சொல்லி எப்ப சேர்க்கலாம். முதல்ல நீலமணி விஷயம் பிளான் படி முடியட்டும். அப்புறம் பாருங்க. இன்னத்து நீ பழையபடியும் அப்புறம் பாருங்க. கல்யாணத்தை பத்தி சொல்லு. கல்யாணம் தானே? சரி சரி சரி. என்ன ஆவாம்? பணமானா நீ நினைக்கிறதெல்லாம் நடக்குது. என்ன கையில மூட்டை? கிடைக்காரம் புதைகளை எடுத்துட்டேன். வைரம் வைடூரியம் நவரத்தனம் ஏராளமா இதுல இருக்கு. அதுல பாதி இது, மீதி பாதி இது உங்களுக்கு. ஏன் பெரியவ நமக்குன்னு சொல்லு கனக. ஏங்க
நான் சொல்றது கொஞ்சம் கேப்பீங்களா? நீ சொல்றத கேட்டுக்கிட்டு இருக்கிற வேலை தானே இப்போ எனக்கு. என்ன செய்யணும் சொல்லு. என்ன நீங்க மறந்துடணும். இது ஒரு காதல் டைப். இந்த சாகச பேச்சுல தான் உன் மேல நான் இவ்வளவு லவ் ஆன காரணம். இல்ல, நான் சீரியஸா சொல்றேன். இதை எடுத்துக்கிட்டு என்ன விட்டுடுங்க. நீ என்ன சொல்ற இப்போ? நான் ஒண்ணு விளையாட்டுக்கு சொல்லல. அப்புறம் நீங்க இனிமே என் வழிக்கு வராதீங்க. உன் வழி வேற, என் வழி வேற. இனிமே 2 பேருக்கும் ஒரே வழிதான். நீ சொன்னபடியெல்லாம் நான் அண்ணன். எதுக்கு? இந்த வைரம் வைடூரியத்துக்கா? உன்னோட இன்பமா வாழ்க்கை நடத்தணும் ஒரே லட்சியம் எனக்கு. அந்த லட்சியம் எப்ப எனக்கு கைகூடலையோ உன் எண்ணம் இனிமே நிறைவேறாது. என்ன ஒரு மாதிரியா பேசுறீங்க? உன்னை புரிஞ்சுக்கிட்டதுனாலதான் பேசுறேன். முந்தைய நான் என்ன சொல்லியிருக்கேன் உனக்கு? சாதாரண மனுஷன் இல்லைனா, மூளை இல்லை என்கிட்ட, என் மூளை இரிடியம் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். அப்படிப்பட்ட மேதாவி அப்பவே என் கருத்தை ஏன் புரிஞ்சுக்கல? கேட்க வேண்டிய கேள்வி, ஆனா என்ன யாரும் கேட்டதில்லை. நீ கேட்டுட்டு நிக்கிற எதற்கா? நானும் பல சரித்திரங்களை படிச்சு பார்த்திருக்கிறேன். பெண்களால சில சாம்ராஜ்யங்கள் குட்டிச்சவரா போயிருக்கணும். ஆனா என் அறிவிலையும் ஆராய்ச்சியிலையும் முழு நம்பிக்கை உள்ளவன் நான். பெண்கள் மனசுல எப்ப வஞ்சகம் குடி புகுதோ எந்த அறிவாளியும் ஆட்டம் கொடுத்துருவான் போட்டு. சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லியாச்சுல்ல, நான் வரேன். நீலமணிய தூக்கு மேடைக்கு அனுப்பிச்சிட்டு நீ கண்ணனோட சந்தோஷமா வாழ்க்கை நடத்தலன்னா? ஆஹா, என் மேல இருந்த ஆசையெல்லாம் இப்ப நீலமணி பக்கம் திரும்பிட்டா போல இருக்கு. அவளை பத்தி பேசாத, அவ ஒன்றும் தெரியாதவ. என்னங்க இது, விளையாட்டுக்கு சொன்னா இப்படி கோச்சுக்கிறீங்களே அத்தான்? அத்தான், இந்த உலகத்துல எந்த ஆம்பளைங்களையும் நீ அண்ணன்னு கூப்பிட்டே பழக்கம் இல்லை. எல்லாம் அத்தான் தான் போல இருக்கு. ஏண்டி குமுதவல்லி, நான் சொல்றத ஒவ்வொன்றும் பொறுமையா கேட்கணும். குறுக்க ஒண்ணு பேசக்கூடாது. பாட்டுக்கார பிறந்தாம பெரிய பணக்காரன்னு நினைச்சு அவனை கல்யாணம் பண்ணி ஏமாந்தியா? அப்புறம் அவங்கிட்ட பணம் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டியா? கோடீஸ்வரன் கண்ணனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சுகமா வாழலான்னு பிளான் போட்டியா? அந்த நேரத்துல நான் உனக்கு கிடைச்சேன். நான் நாட்டியத்துல கொஞ்சம் பிரியம் இருக்கிறவன். நீயே ஆட ஆரம்பிச்சுட்ட. அந்த பிரியத்தை உண்மையிலேயே வச்சுட்டேன். அதை நல்லா பயன்படுத்திக்கிட்டேன். பரந்தாமனை கொன்னாத்தான் நாம் சுகமா வாழலான்னு என்கிட்ட நீ சொன்ன. முதல்ல அவனை கொன்ன, உடனே கல்யாணம் பண்ணிக்கணும்னு கேட்டேன். நீ டிலே பண்ணிக்கிட்டே வந்த. ஏன் டிலே பண்றேன்னு கேட்டதுக்கு என்ன சொன்னேன்? முத்து மண்டபத்துக்கு போகணும், அங்க புதையல் இருக்கு, குமுதவல்லி என்ற பேரால போனா கிழவன் கொடுக்க மாட்டான், கனகவல்லி மாதிரி போய் ஆக்ட் பண்ணணும், அப்பதான் கொடுப்பான்னு சொன்னேன். அதுக்கு நான் ஹெல்ப் பண்ணணும் இல்லையா? அந்த இடத்துல என்னை ஏமாத்திட்டியே. நீ கனகவல்லிய ஆக்ட் பண்ண போனது கிழவனுக்கு அல்ல, கண்ணனுக்கு வலவீச. கண்ணன் கிட்ட இருக்கிற பணத்துக்கு இல்ல, அதோட விட்டியா? பாவ் நீலமணி, அவளுடைய வாழ்க்கையை சிதறடிக்க சொன்னியடி. செஞ்சனே, எதுக்காக செஞ்சேன்? உன் மேல இருக்கிற ஆசையினாலே. கடைசியா நீலமணி கிட்ட புதையல் விஷயத்தை கிழவன் சொல்லிடுவானோ அப்படின்னு பயந்துகிட்டு தானே கிழவனை கொல்ல சொன்னேன். கடைசியா இப்பதானடி கொன்னுட்டு வர்றேன். இத்தனை கொலைகளுக்கும் குற்றங்களுக்கும் காரணம் யார்? நானா? நீயா? சொல். பேசாதே, ஓடாது. இவ்வளவு நேரம் பதில் பேசல. சொல். இவ்வளவு நேரத்துக்கு பதில் சொல்லிய இப்ப
செத்துட்டியா? அதான் பேசல. என் கையாலேயே நீ